சாய் ராம் சாய் ராம் சாய் ராம். இப்போ பாபா கோயில் வந்ததுக்கப்புறம் எங்கள் ஏரியாவே வேறு லெவலில் ஆயிடுச்சு. ஓம் ஸ்ரீ சாய் சித்தேஸ்வராய நமஹ. இங்கே வந்து பாபா ஏற்பட்டின துணியை பற்றி எல்லாருக்கும் தெரியுங்க. அதே மாதிரி இங்கே நம்ம கோயில்லையும் துணி இருக்கு. நம்ம கோயிலில் துணி பூஜை 2 வேளையும் செய்கிறாங்க. சாய் ராம் சாய் ராம். அவர்கிட்ட ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ ஒரு அற்புதம், அதை சொல்லவே முடியாது. அந்த அளவு லைஃப்பில் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. ஓம் ஸ்ரீ சாய் பகவதே. இப்படி எல்லா வியாதிகளையும் இந்த துணியில எரித்து இந்த புனித சாம்பலை மருந்தாக கொடுக்கிறார். அதை உதிய எடுத்துட்டோம்னா எல்லாமே சரியாயிடும். சாய் ராம். பாபா இங்கே வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவே என்ன சொல்கிறது, ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லாமல் தான் இருந்தது. இப்போ பாபா கோயில் வந்ததுக்கப்புறம் எங்கள் ஏரியாவே வேறு லெவலில் ஆயிடுச்சு. ஒரு மார்னிங்கில் மட்டும்தான் ஒரு ஜன நடமாட்டமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈகாக்கா கூட இருக்காது. இப்போ எங்களுக்கு பாபா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவே வேறு லெவலில் ஆயிடுச்சு. அவர்கிட்ட நான் நிறைய பேசுவேன், அவர்கிட்ட மட்டும் பேசுவேன். நான் கஷ்டமாக வந்தேன்னா அவர் ஃபேஸும் கஷ்டமாக இருக்க மாதிரி எனக்கு தெரியும். சோதனை எது வந்தாலும் காக்கும் ஷிரடி சாயி நாமம். சாய்ராம் வாழ்க வளத்துடன் அனைவரும். நம்ம ஞானசாய் பாபா மந்திரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் நினைக்கிறேன். 2016 இது கட்டினாங்க. பாபா இங்கே வந்ததுலேருந்து இந்த ஏரியாவில் சுற்றி மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் எங்கே இருந்தாலும் சரி, யார் எங்கேயிருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலும் அவங்களுக்கு அது தகுந்த பலனை அவர் கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நடமாடும் தெய்வம்னு மகா பெரியவாளை சொல்லுவா. அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஞான சாய்பாபாவும் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் உண்டோ, நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நிறைவேற்றுறாரு. இங்கே வந்து பாபா ஏற்பட்டின துணியை பற்றி எல்லாருக்கும் தெரியுங்க. அதே மாதிரி இங்கே நம்ம கோயில்லையும் துணி இருக்கு. நம்ம கோயிலில் துணி பூஜை 2 வேளையும் செய்கிறாங்க. இந்த துணி பூஜையை பற்றி முதல்ல நம்ம கோயில் கட்டின உடனே நாங்கள் வந்து ராஜ் டிவியில் வந்து கேட்டாங்க. அப்போ சொன்னோம். அதை கேள்விப்பட்டு போபால்லேருந்து யாரோ ஒருத்தர் நம்ம குருஜிக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அவங்க பிரார்த்தனை பண்ணி ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கறந்து. குறையின்றி மனிதன் இல்லை, பாபா குடிலுக்குள் குறைகள் இல்லை. அதே மாதிரி எனக்கு ஒரு தடவை கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ் இருந்தது, 0.5 mm இருந்தது. பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து போஸ்ட்மார்ட்டம் டெலிவரியில் வந்து கண்டிப்பாக கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ் வரும் ஒவ்வொருத்தவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ லேப்ரோஸ்கோப் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ ஆப்ரேஷன் சர்ஜரி அப்போ தான் ஆயிருந்தது செகண்ட் டெலிவரியும் போது. சரி, திருப்பி சர்ஜரின்ற போது கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் சொல்லி, இந்த மாதிரி பெயின் இருக்குது பாபா, என்னால் டாலரேட் பண்ண முடியல, பட் சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க, இதுக்கு நீங்கள் தான் எனக்கு ரெமெடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உதிய டெய்லி வந்து தண்ணியில் அவர் பேரை சொல்லி அந்த தண்ணியில் வந்து உதிய கரைச்சி டெய்லி எடுத்துப்பேன். ப்ளஸ் அவரோட அபிஷேக தண்ணியை வந்து டெய்லி 1 வாரம் தொடர்ந்து அவரோட அபிஷேக தண்ணியை வாங்கி நான் குடிச்சிட்டே வந்தேன். இந்த 1 வீக் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழித்து திருப்பி செக்கப் போகும்போது எனக்கு அந்த ஸ்டோன் இருந்த இடமே தெரியல. எனக்கு அதுக்கப்புறம் இது வரைக்கும் 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு அந்த பெயினே வரவே இல்லை. அந்த கேல் பிளாடர் பெயின், அந்த ஸ்டோன் பெயின் வந்து எனக்கு வரவே இல்லை. அவர்கிட்ட ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ ஒரு அற்புதம், அதை சொல்லவே முடியாது. அந்த அளவு லைஃப்பில் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. சோதனை எது வந்தாலும் காக்கும் ஷிரடி சாயி நாமம். கர்மாவை வந்து பிராயச்சித்தமா இருக்கும். இதுல வந்து பாபா கிட்ட நரசிம்ம சுவாமி கர்ம தொம்சனே நம, கர்மத்தை உடைப்பவருக்கு நமஸ்காரம், கர்மங்கள்லாம் விலகி போகணும், கர்ம நிர்மூலங்கள்லாம் விலகி போகணும், கர்ம வியாதி விபோகினே நமகான்னு வரும். அதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம். இப்போ டாக்டர்கிட்ட போனாலே உங்கள் வீட்டில் யாருக்கு இருக்குன்னு தான் கேட்குறாங்க. அந்த மாதிரி ஸ்கின் சம்மந்தப்பட்டது, பிளட் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் வந்து கர்ம வியாதிங்கிறோம். அப்படி எல்லா வியாதிகளையும் இந்த துணியில எரித்து இந்த புனித சாம்பலை மருந்தாக கொடுக்குறார். அதை உதிய எடுத்துட்டோம்னா எல்லாமே சரியாயிடும். அது மாதிரி இந்த மட்ட தேங்காய் பூஜை பாபா கிட்ட ரொம்ப விசேஷம். 9 மட்ட தேங்காய்கள் வைத்து என்ன நம்மளுக்கு பிரார்த்தனைகள் இருக்கோ அந்த பிரார்த்தனையை வேண்டிட்டு இந்த மட்ட தேங்காய் பூஜை வந்து இதை பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு பரிபூர்ணமாக நடக்கும். இங்கே துணி பூஜை நடக்கும். இங்கே வந்து காலம்பரை இங்கே பாபாவுக்கு என்னென்ன பூஜைகள் பண்ணுறோமோ பிரசாதத்தை இதுக்கு தான் நைவேத்தியம் பண்ணுறோம். காலம்பரை சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், மத்தியானம் 4 சப்பாத்தினா 2 சப்பாத்தி துணிக்கு போடுவோம். இதே மாதிரி நைட்டு 4 சப்பாத்தி அந்த துணியில் நைவேத்தியம் பண்ணுறது. இந்த பஞ்சபூதங்கள் தான் உலகை இயக்கக்கூடியதுல நெருப்பை பாபா கொண்டு வந்து வச்சிருக்காரு. இந்த உலகை இயக்கக்கூடியது தான் இங்கே காது கேட்குன்னு சொல்லுவோம் பாபாவுக்கு.
அதாவது பேசினா கூட, ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை கேட்கல நம்ம யாரையும் நினச்சா கூட உடனே ஃபோன் பண்ணுவாங்க, இல்லை வந்து நிற்பாங்க. நம்ம அதை ஒன்று தான் தேடுவோம். ஆனால் அன்றைய நாளே நம்ம தேடினோம்னா அதுக்கான பதில் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த பஞ்சபூதங்கள் யூனிவர்ஸுங்கிறதுனால அந்த காது கேட்கும், நம்மளுடைய பிரார்த்தனைகள்லாம் பரிபூர்ணமாக நடக்கும். இதுக்காக ஏதாவது வியாதிகள் இருந்தால் வேண்டின துணி பூஜையை பண்ணுங்கள், பரிபூர்ணமாக பாபா நிறைவேற்றி கொடுப்பார். சாய்ராம் சாய்ராம்.